வெல்கம் டு டீம் டிசைன். சாலிட்வொர்க்ஸ் டுட்டோரியலில் நம்பர் 8 பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் டாப் லைனில் ஸ்கெட்சுன்னு எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஸ்கெட்சில் நான் ஒரு ப்ரொஃபைல் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொஃபைலில் நான் இப்போ லைன் பிக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு லைன்லேருந்து அப்படியே ஆர்க் வேணும்னா என்ன பண்ணுங்கள், லைன் கமெண்டில் இருக்கும்போதே திரும்ப வந்து பேக்கில் போய்ட்டு அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க்காகவே க்ரியேட் ஆகும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் தான், நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ரேண்டமாக ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் டுட்டோரியலில் எக்ஸ்ட்ரூட் பார்த்துருப்போம், எக்ஸ்ட்ரூட் கட் பார்த்துருப்போம். அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரூட் கட் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரூட் பார்த்தாச்சு, எக்ஸ்ட்ரூட் கட் பார்த்தோம். அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிவால்வ்டு பாஸ்ன்னு இருக்குது இல்லையா. இப்போ இந்த ரிவால்வ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிவால்வுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா ஒரு ப்ரொஃபைல் வேணும். அந்த ப்ரொஃபைலை ஒரு சென்டர் லைனை பேஸ் பண்ணி சர்க்கிள் மாதிரி க்ரியேட் ஆகும். சர்க்கிள் மாதிரினா ஸோ இந்த சர்க்குலர் பாத் மாதிரி க்ரியேட் ஆகும். அந்த லைனை பேஸ் பண்ணி ஒரு 360 டிகிரி ரொட்டேஷனுக்கு இந்த ப்ரொஃபைலே அப்படியே சர்க்குலராக க்ரியேட் ஆகும். நான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் ட்ரா பண்ண மறந்துட்டேன். சென்டர் லைன் வெர்டிகலாக கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஆங்குலராக கொடுத்தீங்கன்னா அதுக்காக அந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நான் இப்போ வெளியில் வந்துட்டு ஜஸ்ட்டு ரிவால்வ் பாஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைலை ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்கெட்சில் இருக்க சென்டர் லைனை ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிக் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம வரைஞ்சது என்னவோ ஒரு 2Dயில் ஒரு ஸ்கெட்சில் ஒரு க்ளோஸ்டு லைனை தான் நம்ம ட்ரா பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னா டைரக்ஷன் 1ன்னு போட்டு பிளைண்டுன்னு இருக்குது, 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகிருக்கு. இன்கேஸ் எனக்கு 360 டிகிரி வேண்டாம், எனக்கு ஒரு 90 டிகிரிக்கு மட்டும் வந்தால் போதுன்னா நமக்கு ஒரு ஆர்க் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஃபுல் ரொட்டேஷனில் க்ரியேட் ஆகாமல் ஒரு ஆர்க் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் அந்த 360 டிகிரி பிளைண்ட் லொக்கேஷன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கிளியராக. நம்ம ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த ப்ரொஃபைலேருந்து ஒரு சர்க்குலராக ஒரு டயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைல்லேருந்து அந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி ரிவால்வ் ஆகும். இதுக்கு பேர் தான் நம்ம ரிவால்வ் பாஸ்ன்னு சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியலன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்டர்செக்ஷன் கொடுக்குறேன். இன்டர்செக்ஷன் பிளேனை வந்து மாற்றிக்கலாம், டாப் லைன் வேணாம். ஸோ இப்போ சைட் பிளேன் கொடுத்துட்டேன். ஓகேன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ண ப்ரொஃபைல் என்னவோ, ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் பிளேனில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இப்படி இருக்குது சர்க்குலராக. ரைட் பிளேனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலோட வியூ தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் லைனில் இந்த ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணது அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் மிரர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா இந்த ப்ரொஃபைல் அப்படியே சர்க்குலராக ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி நமக்கு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் மேக்ஸிமம் சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கு, சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சைடு மட்டும் ப்ரொஃபைல் வரைஞ்சிட்டோம்னா நம்ம திரும்ப போயிட்டு சாம்ஃபரு, ஃபில்லட்டு அது இதுன்னு எதுவுமே எடுக்க தேவையில்லை. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நம்ம வாட்டர் கேன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த வாட்டர் கேன் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரொஃபைல் இன்கேஸ் நம்ம ட்ரா பண்ணோம்னா ஒரு சர்க்கிள் போட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுத்தால் எவ்வளோ டைம் ஆகுமோ அதை விட இதில் ரொம்ப சிம்பிளராக முடியும். நமக்கு ஒரே ஒரு இன்டர்செக்ஷனோட ஒரு ப்ரொஃபைலுக்கான டைமென்ஷன் இருந்தால் போதும். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, கட் செக்ஷன் இருக்குது இல்லையா. கட் செக்ஷனோட டைமென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே சர்க்குலர் பாத் ஈவனாக நமக்கு சர்க்குலராக வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரிவால்வை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை நம்ம எக்ஸ்ட்ரூட்டில் தான் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுலேருந்து எடுத்து ஒவ்வொரு தடவையும் சென்ட்ரல் லைன்லேருந்து எவ்வளோ தூரம் பிச்சு செக் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுக்கு, எக்ஸ்ட்ரூட்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணிவிட்டு அதிலேருந்து அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிவால்வ்னு கொடுத்துலாம். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன் மாதிரி இருக்க பொசிஷனுக்கு நான் ஒரு ரைட் ஆங்கிள் மட்டும் வரைஞ்சிட்டேன். அதாவது ரைட் சைடு வியூ மட்டும் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ரைட் சைடு வியூவை வச்சு நான் இந்த சென்டர் லைன் என்ன பண்ணியிருக்கேன், மிட் லைனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருக்கனால நான் ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரைட் சைடு ப்ரொஃபைல் மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலி இது க்ளோஸ்டு லைனாக வேணும். எப்போவுமே ரிவால்வுக்கும் சரி எக்ஸ்ட்ரூடுக்கும் சரி க்ளோஸ்டு ப்ரொஃபைல் தான் வேணும். க்ளோஸ்டு ப்ரொஃபைல் எப்போயுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹைலைட் ஆகி காட்டும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஷேடடா இந்த மாதிரி தான் காட்டும் க்ளோஸ்டு ப்ரொஃபைல். எப்போவுமே நமக்கு க்ளோஸ் ப்ரொஃபைல் தான் வேணும். நான் திரும்ப ஜஸ்ட் இதை ரிவால்வ்னு கொடுக்குறேன். ரிவால்வ் கொடுத்த உடனே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேன் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இருக்க சென்ட்ரல் லைனை பிக் பண்ணிவிட்டு ஒரு ரிவால்வ் மாதிரி இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு விசிபிலிட்டிக்காக ரொம்ப சின்னதாக இருக்குது பாட்டமில் இருக்க ஃபில்லட்டு, நான் அதான் பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப வித்தாக தெரிஞ்சனால நான் அதை மேனுவலாக ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறனால நான் இதை மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொஃபைல் இந்த மாதிரி சர்க்குலராக இருக்குதுன்னா எப்போவுமே ரிவால்வ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் ரிவால்வ் கமாண்ட் மேக்ஸிமம் யூஸ் ஆகும்.
ஸோ நான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிவால்வ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வியூ தெரியும் எவ்வளோ தூரம் இது சிம்பிளராக முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரூடில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் சர்க்கிள் போட்டு அந்த அவுட்டர் டயாக்காக சர்க்கிள் போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி பண்ணுறதுக்கு ரிவால்வ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிவால்வ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நமக்கான அந்த இன்டர்செக்ஷன் வியூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபுல்லாக வேணால் பண்ணிடலாம், இது மாதிரி ட்ரா பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேனில் இத்தனை ரேடியஸ் இருக்குது, இத்தனை சர்க்குலர் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி தான் எடுத்திருக்கோம், ஒரே ஒரு ஸ்கெட்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரிவால்வ் பாஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். இன்கேஸ் இது நீங்கள் எக்ஸ்ட்ரூட்லேருந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபில்லட் கொடுக்கணும், இத்தனை கட் செக்ஷன் கொடுக்கணும், எல்லாமே வந்து 4 ஸ்டெப்பாக போயிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை உங்களுக்கு இன்னும் புரியணுங்கிறக்காக ஷெல் கமெண்ட் கொடுக்குறேன். ஷெல் கமெண்ட் என்னென்னு தெரியலன்னா, ஷெல்லுனா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஷெல்லுன்னு ஒரு ப்ரொஃபைலில் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபேஸை ஓப்பனாக வச்சுக்கிட்டு இந்த ஃபுல் பாடி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த திக்னஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா 1 mm திக்னஸ்ன்னு, அதை வச்சுட்டு என்ன ஆகிடும்னா ஷெல் மாதிரி கிரியேட் ஆகிடும். 1 mm திக்னஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஷோ ப்ரிவியூன்னு கொடுத்துருக்கேன். ப்ரிவியூனா இன்டரில் இந்த பாடியை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துரும், ஹாலோவாக எடுத்துரும். இப்போ நான் கட் செக்ஷன் கொடுத்தேன்னா தெரியும், இன்டர்செக்ஷன் கொடுத்தக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வாட்டர் கேனை அப்படியே ஹாஃபாக கட் பண்ணோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எம்டியாக இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஷெல் கமெண்ட்னு சொல்லுவாங்க. நான் அதை டீட்டெயிலாக வேணால் தனியாக போடுறேன், பட் இது புரியணுங்கிறக்காக நான் ஷெல் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டர் கேனில் இந்த மாதிரி ஒரு ரிவால்வ் பாஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் எந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் ரிவால்வ் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர், அப்படி தான் வரையணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ரிவால்வ் யூஸ் பண்ணி எப்படி கட் செக்ஷன் பண்ணி பார்க்குறதுன்றது பார்த்தாச்சு. இப்போ ஒரு ரிவால்வில் எக்ஸ்ட்ரூட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரியே ரிவால்வ்லையும் ரிவால்வ் கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் நமக்கு அவுட்ரு ப்ரொஃபைல் தெரியும், அதுக்கப்புறமா நமக்கு அவுட்டர்லேருந்து கட் எடுக்கணும், இன்கேஸ் நம்ம இதிலேருந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் ட்ரா பண்ணும்போதே இந்த கட் செக்ஷனுக்கும் சேர்த்து ட்ரா பண்ணிடலாம். இன்கேஸ் ரிவால்வில் கட் எடுத்திங்கன்னா, ரிவால்வ் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கட்டோட சேர்த்தே ஜென்ரேட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஒரு ரிவால்வாக கட் ஆகணும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண பாத்துலேருந்துன்னா இந்த மாதிரி ரிவால்வ் கட்டுன்னு ஒரு பொசிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரூட் கட் இருக்க மாதிரி ரிவால்வ் கட்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ ரிவால்வ் கட்டு கொடுத்திங்கன்னா அதுக்குமே சென்ட்ரல் லைன் தான் கேட்கும். இப்போ நான் என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆர் பெராமீட்டர்ஸ்ன்னு கேட்குது இல்லையா, ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் தான் கேட்குது. ஆக்சிஸ் ஆஃப் பெராமீட்டரில் ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன், இந்த ரெவல்யூஷனுக்கான ஆக்சிஸ் எது அப்படின்னு கேட்குது. நம்ம இந்த ஸ்கெட்சில் இருக்க ஆக்சுவலி இந்த ஸ்கெட்சிலே ஒரு சென்ட்ரல் லைன் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்கெட்சில் இருக்கிறது ஆல்ரெடி டிஃபைன் ஆனதுனால இப்போ காட்டுது பார்த்தீங்களா, அந்த ஒரு சென்ட்ரல் லைனை நமக்கு பிக் பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம திரும்ப ஒரு சென்ட்ரல் லைன் தான் ட்ரா பண்ணணும். இல்லை இந்த சர்க்குலர் பார்த்து ஒரு சில டைம் பிக் ஆகும். இப்போ என்னென்னு தெரியல, இதே ப்ரொஃபைல் கட் ஆகிறனால சர்க்குலர் பார்த்து பிக் ஆகலை. ஸோ நம்ம இப்போ திரும்ப ஒரு சென்ட்ரல் லைன் ட்ரா பண்ணிடலாம். அதே ஸ்கெட்ச் பிளேன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சென்ட்ரல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். சென்ட்ரல் லைன் எப்போவுமே ப்ரொஃபைலுக்கு கரெக்டாக சென்டரில் இருக்காங்கிறத எப்போவுமே என்ஷூர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இது கரெக்டாக சென்டருக்காக வரையில, அதாவது நம்ம ஆரிஜின் இருக்குல்லையே ஆரிஜினுக்காக நான் ட்ரா பண்ணல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கன்வெர்ட் என்ட்ரிஸ்ன்னு கொடுக்குறேன். கன்வெர்ட் என்ட்ரிஸில் போயிட்டு டாப் லைனை நான் பிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன். என்ன ஆகிடும்னா அந்த ஒரு டாப்பில் இருக்க லைன் இருக்குது இல்லையா, அதோட மேக்ஸிமம் லைன் வந்து இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு லைனாக வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் சென்டர் கிடச்சிருக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து கரெக்டாக ஆரிஜினல் இல்லை அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கன்வெர்ட் என்ட்ரிஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதோட மிட் பாயிண்ட் கிடச்சிரும். அதிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிவால்வ் கட்டுன்னு கொடுத்தேன். ரிவால்வ் கட்டு கொடுத்தோடனே அப்படியே ஒரு ரிங் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. நமக்கு லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரிவ்யூ கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு ரிவால்வில் அது மாதிரி ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். இப்போ ரிவால்வ் கட்டில் அந்த மாதிரி இருக்க ப்ரொஃபைலில் என்னென்னலாம் பாடி இருக்கோ அது என்ன ஆகும்னா நமக்கு கட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரிவால்வ் கட்டில் அப்படியே ஒரு ரிங் மாதிரி ஒரு ஸ்லாட் எடுத்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தாச்சு. அகைன் நம்ம அந்த வாட்டர் கேன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் இன்கேஸ் இன்னொரு செக்ஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ கீழே பாட்டமில் 2 ரிங் மாதிரி கொடுத்துருக்கேன், ஒன்று இன்னர்லேயும் ஒன்று அவுட்டர்லேயும் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இல்லை இன்னரில் இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் அதில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை ரிவால்வ் கட்டு யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நான் சும்மா காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சர்க்குலர் பார்த்து ஒன்று வரைஞ்சிட்டேன். இதுலேருந்து நமக்கு ஒரு சென்ட்ரல் லைன் வேணும். ஸோ சென்ட்ரல் லைன் பிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஸோ சென்ட்ரல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். ஒரு சென்ட்ரல் லைனும் ஒரு ப்ரொஃபைலும் இருந்தால் நமக்கு ரிவால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிவால்வ் கட்டுன்னு கொடுக்குறேன். கட்டுன்னு கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. ஏன்னா ஒரே ஒரு ப்ரொஃபைல் ஒரு சென்ட்ரல் லைன் தான் இருக்குது. ஸோ அந்த சென்ட்ரல் லைனை பிக் பண்ணிவிட்டு ரிவால்வ் கட்டு நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா இது செல்லாக இருக்கனால வேக்கமாக க்ரியேட் ஆகிரும், ஒரு வேக்கம் ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் ஆகிரும் அப்படின்ட்டு நமக்கு எரர் காட்டுது. பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பாடிக்கும் கனெக்ஷனே இல்லை. ஏன்னா அது 1 mm தான் செல் இருந்துச்சு இல்லையா.
ஜஸ்ட் திரும்ப அகைன் போயிட்டு நம்ம ஷெல் கமாண்டில் போயிட்டு டெலிட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஜென்ரேட் பண்ணணும் நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷெல் கமாண்ட் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபுல் பாடியாக இருக்குது, அதாவது சாலிட் பாடியாக இருக்குது, அவுட்ரு மட்டும் இருக்குது, சாலிட் பாடியாக இருக்குது. நான் அகைன் ஷெல்லுன்னு கொடுக்குறேன், டாப் லைன் கிளிக் பண்ணிவிட்டேன், சோப் ரிவ்யூஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன். நான் இப்போ என்ன ஆகிடும்னா அந்த எக்ஸ்ட்ரூட் கட்டோட, அதாவது ரிவால்வ் கட்டோட சேர்த்து நமக்கு ஷெல்லு க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்லு ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா. எப்பவுமே ஷெல் கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது எக்ஸ்ட்ரூட் கட்டோ சம்திங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஷெல் கொடுத்தா தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாடி வந்து அஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் இல்லைனாலும் நம்ம திரும்ப டெலிட் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸோ அந்த ஃபேஸை மட்டும் வச்சு கொடுத்துடலாம். ஸோ ஒவ்வொன்றா பார்த்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் கட்டு பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து ரிவால்வ் கட் பார்த்துருக்கோம், அடுத்தடுத்து லைனாக டுட்டோரியல்ஸ் வரும். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கைஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.